ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்ஐஆர் போன முறை நடந்தது 3 ஆண்டுகள் நடந்திருக்கு. 2002 2005 வரை 3 ஆண்டுகள் நடந்திருக்கு. அந்த 3 ஆண்டுகள் நடந்த பொழுது என்னென்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தோ அதுல இருந்து சில ஒரு முக்கியமான வழிமுறை மாற்றம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிஎல்ஓல இருந்து டெலீட் ஆச்சுன்னா அது அவர்களுடைய குடியுரிமையை மறுப்பதான செயலாக மாறுவதற்கான இப்பொழுது வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது கூடாதுங்கிறது 2003 2002 2005 ஸ்பெசிபிக் கண்டிஷனா சொல்லியிருந்தாங்க. இப்ப அது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய பிராக்டிகல் ப்ராப்ளம், எஸ்ஐஆர் வேண்டான்னு யாருமே சொல்லல. நான் சகோதரி கிட்ட நான் ஒன்று கேட்கணும் விரும்பினேன். அக்டோபர் 2024 இருந்து ஜனவரி 2025 வரை எஸ்எஸ்ஆர் நடத்தினாங்கல்ல, அப்ப இதுல என்னெல்லாம் களையணும், என்னெல்லாம் மாற்றம் வேணும் அப்படிங்கிற பதிவுகளை நீங்க கொடுத்திருந்திருக்கலாமே. போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு வந்து சொல்றாங்க. நீங்க அந்த ஜனவரி 2025க்கு பிறகு நீங்க அந்த பதிவுகளை நீங்க சொன்னதுக்கான வாய்ப்புகள் என்ன? அப்படி இல்லைன்னா நீங்க கோர்ட் அப்ரோச் பண்ணி நீங்க வந்து இல்ல நீக்கலன்னு சொல்லி இருக்கணுமே. நீங்க அது மாதிரி நடவடிக்கைகள் எடுத்ததுக்கான ஆதாரங்கள் நீங்க எங்கேயாவது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? ரெண்டாவது, எலெக்ஷன் கமிஷன் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க சொல்லி கேட்கலையாங்கிறது உண்மையாலுமே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஒண்ணு. அடுத்தது, முதல் முறையா உறவினர் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாய், தகப்பன், மனைவி அது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து சகோதரி கொடுத்திருக்காங்க. மருமகள் இருந்தா என்ன உறவு கொடுக்கிறது, மருமகனா இருந்தா என்ன உறவு கொடுக்கிறது, இல்ல இதற்கான விளக்கங்களை வந்து அவங்க தெளிவா இந்த ஒரு அப்ப இனிமே வந்து உறவினர்களும் பந்துக்களும் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னு இனிமே இவங்க மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா இவங்களெல்லாம் விட்டுற முடியுமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அது ஒரு விளக்கம்.